أضللنا كثيرا من الناس ومن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم ربنا إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة فاجعل أفئدة من الناس تهوي إليهم وارزقهم من الثمرات لعلهم يشكرون. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய பேரருளால் 741வது வாரமாக தஃப்சீருடைய தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத் இப்ராஹிம் என்ற அத்தியாயத்தினுடைய 34 ஆயத்துகள் முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன. மக்கா நகரை பற்றி சொல்லி அல்லாஹ் தஆலா மக்கா நகரிலே அவர்களை வாழச் செய்ததை பற்றி அல்லாஹ் தஆலா சொன்னான். அது பெரிய நியாமத் என்பதாகும். அந்த மக்கா நகரம் ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தது. எந்த விதமான தடயமும் இல்லாமல், அடையாளமும் இல்லாமல் இருந்த வெறும் வெற்றிடமாக அது இருந்தது. வெற்றிடமாக இருந்த அந்த பகுதியை அல்லாஹ் தஆலா தன்னுடைய வீட்டை அதிலே நிர்மாணம் செய்து மிகப்பெரிய அதிசயங்களை எல்லாம் அதிலே உண்டாக்கி தந்து இன்று உலகம் புகழுகின்ற அளவுக்கு, உலக மக்கள் எல்லாம் அங்கே திரும்பி பார்க்கின்ற வருகின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கேந்திரமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருப்பதை அடுத்த ஆயத்துகளில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا الْبَلَدَ آمِنًا. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிய நேரத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிய அந்த நேரத்தை மக்களுக்கு நினைவூட்டுங்கள். என்ன சொன்னார்கள்? ரப்பி ஜஅல் ஹாதல் பலத, என்னுடைய ரப்பே இந்த ஊரை அச்சமற்றதாக, பயமில்லாததாக நீ ஆக்கி அருள்வாயாக. வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய சந்ததியினர் மக்களையும் சிலை வணக்கம் செய்வதை விட்டும் நீ பாதுகாப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிய நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள், மக்களுக்கும் நினைவூட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நகருக்காக வேண்டி, மக்காவுக்காக வேண்டி துஆ செய்த விஷயம் சூரத்துல் பக்ராவிலே விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளது. இதே மாதிரி ஒரு ஆயத்து அங்கே வந்திருக்கின்றது. அந்த ஆயத்துக்கும் இந்த ஆயத்துக்கும் ஒரு சிறு வித்தியாசம் இருக்கின்றது. ஆனால் பெரிய கருத்து வேறுபாடு கொண்ட ஒரு அமைப்பாக அது இருக்கின்றது. وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا الْبَلَدَ, இந்த ஊரை நீ ஆக்குவாயாக அச்சமற்றதாக என்று இங்கே சொல்லுகிறார்கள். இது எப்பொழுது கேட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்? காபாவை கட்டுமாறு அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டான். அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து அந்த காபாவை கட்டி முடித்தார்கள். கட்டி முடித்த நேரத்திலே அந்த இடத்திலே மக்கள் கூட்டம் இல்லை, ஒரு சில பேர் இருந்தார்கள். அந்த நகரத்தை அச்சமில்லாததாக, பயமில்லாததாக, நிம்மதிக்குரியதாக அதை ஆக்க வேண்டும் என்று கேட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். ஹாதல் பலத, இந்த ஊரை, இந்த நகரத்தை என்று அர்த்தம். சூரத்துல் பக்ராவிலே வந்த அந்த ஆயத்திலே ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினன், இதை அச்சமற்ற ஊராக நீ ஆக்குவாயாக, இந்த ஊரை அச்சமற்றதாக ஆக்குவாயாக, இதை அச்சமற்ற ஊராக ஆக்குவாயாக. இரண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. காபாவை கட்டி முடிப்பதற்கு முன்னதாக கேட்ட துஆ சூரத்துல் பக்ராவிலே சொல்லப்பட்டது. அப்பொழுது கட்டடம் எழுப்பப்படவில்லை, காபா கட்டப்படவில்லை. அந்த நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், ஹாதா பலதன் ஆமினா, ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா, இதனை
இதனை என்று சொன்னால் அந்த ஊரை என்று அர்த்தம் தான். ஆனால் பலதன் ஆமினன், அச்சமற்ற ஊராக நீ ஆக்குவாயாக. கட்டடம் கட்டப்படுவதற்கு முன்னதாக, காபா கட்டப்படுவதற்கு முன்னதாக கேட்ட துவா அது. இங்கே சொல்லப்படுவது ரப்பிஜால் ஹாதல் பலத, இந்த நகரை, இந்த ஊரை நீ ஆக்குவாயாக ஆமினன், அச்சமற்றதாக பயமில்லாததாக ஆக்குவாயாக. கட்டி முடித்த பின்னால் அங்கே ஒரு ஊருடைய தோற்றம் ஏற்பட்டு விட்டது, அல்லாஹுடைய வீடு வந்து விட்டது. அதனால் அதை குறித்து குறிப்பிட்டு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டார்கள் என்பதாக விளக்கப்பட்டு இருக்கின்றது. அல்லது பொதுவாக எல்லா ஊர்களுக்கும் மத்தியிலே, உலகத்தில் உள்ள எல்லா ஊர்களுக்கும் மத்தியிலே இந்த ஊரை அச்சமில்லாததாக பயமில்லாததாக ஆக்கி வைப்பாயாக என்பதாக கேட்டார்கள். இந்த இரண்டாவது துஆவிலே, முதல் துஆவிலே, அதாவது சூரத்துல் பக்ராவிலே உள்ளதிலே பொதுவாக அதனை கேட்டிருக்கின்றார்கள் என்பதாக சொல்லும். இது குறிப்பாக கேட்கப்பட்டது, அது பொதுவாக கேட்கப்பட்டது என்பதாக கருத்து சொல்லப்படுகின்றது. எப்படி இருந்தாலும் ரெண்டு இடத்திலும் வேறு வேறு விதமான கருத்துக்களோடு அந்த துஆவை கேட்டிருக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டுவதற்காக வேண்டி முயன்ற சம்பவம், சரித்திரமும் முன்னால் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஷாம் நகரிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆரம்பத்திலே ஈராக் பகுதியிலே இருந்தார்கள். என்ற ஈராக் என்பதாக சொல்லுகின்றமே அந்த பகுதியிலே இருந்தார்கள். அவருடைய குடும்பத்தினர், தந்தை தாயார் எல்லாம் அங்கே இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்ட உடனே, தேர்ந்தெடுத்த உடனே அங்கே தீனுடைய பிரச்சாரம் செய்தார்கள். அந்த நாட்டிலே இருந்த மன்னன் மிகப்பெரிய எதிரியாக இருந்தான். மன்னன் மட்டுமல்ல, அவருடைய வீட்டிலே இருந்த அவருடைய தந்தையும் எதிரியாக இருந்தார்கள். தந்தையின் மூலமாகவே பல்வேறு விதமான இன்னல்கள், துன்பங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஏற்பட்டன. கடைசியாக அங்கே சிலை வணக்கம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏராளமான முயற்சிகளை செய்தார்கள். கடைசியாக அந்த மன்னனின் மூலமாக அவர்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை காப்பாற்றினான். அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றார்கள். யா ரப்பி, என்ன இந்த ஊரை விட்டும் நான் வெளியே செல்ல வேண்டும், எனக்கு நீ உதவி செய். நான் வேறொரு இடத்திலே நான் சென்று என்னுடைய தீனுடைய பிரச்சாரத்தை நான் செய்ய வேண்டும், அதற்கு நீ உதவி செய் என்பதாக துஆ கேட்டார்கள். இன்னி ஜாஹிபுன் இலா ரப்பி சயஹ்தீன் என்று தன்னுடைய மக்களை பார்த்து சொன்னார்கள். அங்கே ஈராக் பகுதியில், நான் உங்களை விட்டு ஹிஜ்ரத் செய்து வேறொரு ஊருக்கு செல்லவிருக்கின்றேன். அந்த ஊரிலே அல்லாஹ் தஆலா எனக்கு நேர் வழி காட்டுவான், என்னுடைய தீனுடைய பிரச்சாரத்திற்கு உதவி செய்வான் என்பதாக சொல்லி ஈராக் பகுதியை விட்டு ஷாம் பகுதிக்கு சென்றார்கள். அங்கே சென்று தீனுடைய பிரச்சாரம், இஸ்லாத்தினுடைய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அங்கிருந்த மிக உயர்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்தார்கள். அவர்தான் சாரா என்ற பெண்மணி. சாரா அம்மையாரை திருமணம் செய்தார்கள். நீண்ட நாள்களாக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சாராவின் மூலமாக குழந்தைகள் இல்லை. நீண்ட காலத்திற்கு பிறகு, ஒரு கிட்டத்தட்ட வயசு 90க்கு மேல் ஆகிவிட்டது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. 88, 90 என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. சாராவிடத்திலே ஒரு அடிமை பெண் இருந்தார். அவர் ஹாஜர் என்பதாக அவருடைய பெயர். அந்த பெண்ணை உரிமை விட்டு நான் உங்களுக்கு திருமணம் செய்து வைத்து விடுகின்றேன் என்பதாக சொல்லி சாரா அம்மையார் ஹாஜர் என்ற அந்த பெண்ணை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்து, அந்த ஹாஜர் என்ற அந்த பெண்ணை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணம் செய்து அவர்கள் தான் கொடுத்தார்கள், சாரா தான் கொடுத்தார்கள். இருந்தாலும் ஒரு அழகான பெண் ஹாஜர் என்ற அந்த அம்மையார் மிக அழகாக இருந்தார்கள். திருமணம் முடித்த பின்னாலே கணவனும் மனைவி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாஜரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பதை கண்ட சாராவுக்கு கொஞ்சம் கோபம் ஏற்பட்டது, பொறாமையும் ஏற்பட்டது. அவங்க தான் கொடுத்தாங்க, அவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இருந்தாலும் கல்யாணம் பண்ண பின்னால் ஒரு விதமான ரோஷம் ஏற்பட்டு விட்டது. கொஞ்ச நாளில் குழந்தையும் பிறந்துடுச்சு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். ஒரு நீண்ட காலத்துக்கு பின்னால குழந்தை பிறந்தது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஆனால் சாரா அம்மையாருக்கு என்ன ஆனது என்று சொன்னால், இதுவே பெரிய ரோஷமாக ஆகிவிட்டது.
இவ்வளோ காலம் நம்மோட இருந்து நமக்கே குழந்தை இல்லை, நான் கொடுத்த அடிமை பெண்ணுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விதமான வெறுப்பு அந்த பெண்ணின் மீது ஏற்பட்டது, ஹாஜரின் மீது ஏற்பட்டது. அதனால அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு தண்டனை தர வேண்டும் என்பதாக நினைத்தார். அந்த பெண்ணுக்கு தண்டனை தர வேண்டும். சாரா சொன்னார், இந்த பெண்ணுடைய உடலிலே நான் 3 ஓட்டைகள் போடுவேன் சத்தியமாக என்று ஒரு சத்தியம் செய்தார். 3 ஓட்டைகள் போடுவேன் அப்படின்றார். சத்தியம் செய்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். ஓட்டை போடுறது அப்படின்னு சொன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஏதாவது ஒரு உடலுடைய உறுப்புகளிலே ஒரு குறையை ஏற்படுத்த வேண்டும். இப்படி சொல்லி சத்தியம் செய்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் சாராவிடத்தில் நினைவூட்டினார்கள். இப்படி ஒரு சத்தியம் செஞ்சிருக்கிறியா நீ, அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காக நான் ஒரு வழி சொல்லி தர்றேன், செய்யறியான்னு கேட்டார். சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரா சொன்னாங்க. 3 இடத்துல அந்த பெண்ணுடைய உடலிலே 3 இடத்துல நீ துவாரம் போட்டு விடு, ஒரு ஓட்டை போட்டு விடு, ஒரு குறையாயிடு, உன்னுடைய சத்தியம் நிறைவேறிடும். அப்படியா, சரி அது செஞ்சிடலாம். எங்கெங்க ஓட்டை போடுவது? 2 காதுல ஓட்டை போடும். முதல்ல 2 ஓட்டை, 2 காதுல இந்த ஓரத்துல இந்த கம்மல் போடுற இடத்துல 2 ஓட்டை போடும். 3வது அந்த பெண்ணுடைய மர்மஸ்தானத்தில் ஒரு தோல் வளர்ந்திருக்கும், அதை நீ ஹத்னா செய்து விடு, அறுத்து விடு. 3 இது நிறைவேறி போகும் அப்படின்னு சொல்லி, அது ஒரு குறை, அதாவது ஒரு குறையை ஏற்படுத்துவது. அன்றிலிருந்தான் பெண்களுக்கு ஹத்னா செய்வது முஸ்தஹப் என்பதாக கொண்டு வரப்பட்டது. பொதுவாக ஆண்களுக்கு ஹத்னா செய்வது சுன்னத்து, பெண்களுக்கும் ஹத்னா உண்டு. வளர்ந்திருக்கக்கூடிய அந்த தோலை வெட்டி எடுப்பது அப்படிங்கிறது அது முதன்முதலாக ஏற்படுத்தியது சாரா ஹாஜராவுக்கு செய்தார். 2 காதுல ஓட்டை போட்ட உடனே அந்த ஓட்டை கொஞ்சம் பெருசா போச்சு. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, ஹாஜராட்ட யோசனை கேட்டாங்க, வெறும் ஓட்டையா இருக்குது, ஏதாச்சும் ஒரு இதை போட்டு அதை அடைச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு இப்போ மாடலாக அந்த தோடுகள்லாம் இருக்கு, அது மாதிரி அந்த காலத்தில் ஏதோ ஒன்று இருந்திருக்கும். தோடு அப்படின்னு தான் பேர் வருது, புறத் என்பதாக சொல்லப்படுகின்றது. ஏதோ ஒரு பொருளை செய்ததாக இருக்கும் அது, பிளாஸ் அதாவது தந்தத்தாலோ அல்லது வேறு ஏதாவது கற்களாலோ செய்ததாக இருக்கு. அதை காதில் போட்டாங்க. காதில் போட்ட உடனே முதல்ல இருந்ததை விட அழகு ரொம்ப அதிகமாயிடுச்சு அந்த பொண்ணுக்கு, ஹாஜராவுக்கு. இப்போ சாராவுக்கு இன்னும் கொஞ்சம் பொறாமையாகி போயிடுச்சு. நம்ம அழகெல்லாம் போகணும்னு தானே ஓட்டை போட்டோம், ஓட்டையில் ஒன்று வச்சு அடைச்ச உடனே அழகு கூட போச்சு. 3வது ஒரு செய்த அந்த ஹத்னா இருக்கின்றது, அதன் மூலமாக கணவனிடத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த சுஹபத்தும் ரொம்ப இனிமையானதாக ஆகிவிட்டது. அதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய இதாக போச்சு. அதனால சாரா சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல, இந்த பெண்ணை நீங்கள் இங்கே வச்சிருக்க கூடாது, எங்கேயாவது கண்காணாத இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணையும் குழந்தை பெற்றெடுத்தாங்க. இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கையில் இருக்கிறாங்க குழந்தையா, 2 பேரையும் கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துடுங்க, இங்கே இருக்கக்கூடாது. அல்லாஹுடைய உத்தரவும் வந்தது. அடுத்து அல்லாஹ் தஆலா அதை சொல்லுகின்றான். அந்த ஆயத்து பின்னால் வாசிக்கணும். அப்படியே அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க. அதாவது காபா இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜராவையும், ஹாஜரா அல்ல ஹாஜர்னு தான் பேர் வருது, நம்ம பழக்கத்தில் ஹாஜரான்னு சொல்றோம், ஹாஜர் என்ற அந்த பெண்ணையும் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அழைத்து கொண்டு மக்காவுக்கு வருகின்றார்கள். அந்த நேரத்தில் எந்த விதமான கட்டடமோ அல்லது செடி கொடிகள்லாம் இருந்தது, கட்டடமோ மனிதர்களோ வேறு எந்த பொருளும் கிடையாது அந்த இடத்துல. சுற்றிலும் மலைகள், 3 பக்கம் மலை, ஒரு பக்கம் சாதாரணமாக இருக்கக்கூடிய பகுதி. அதுல அந்த 3 மலையுடைய நடுவிலே 3 பக்கங்களில் உள்ள மலையினுடைய நடுவிலே ஒரு பள்ளத்தாக்கு, மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. அது உயர்ந்து தான் இப்ப இவ்வளவு இந்த அளவுக்கு வந்திருக்குது காபாவுடைய. போல இப்ப இருக்கக்கூடிய காபாவே பள்ளத்துல தான் இருக்குது இல்லையா? ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும் எத்தனை படி இறங்கி கீழே போறோம். அது மழை பெஞ்சு தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சுன்னு சொன்னா நேர காபாவுக்கு தான் போகும். காபாவுடைய அந்த தவாப் செய்யக்கூடிய இடத்துக்கு தான் போகும்.
சரி, அதுக்கெல்லாம் இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, வேற விஷயம். ஆக அது பள்ளத்தாக்காக இருந்தது. அந்த இடத்துல கொண்டு போய் மனைவியையும் மகனையும் விட்டுட்டு ஒண்ணுமே சொல்லல, பேசாம திரும்பி வந்தாங்க, எதுவுமே சொல்லல. கணவன் திரும்பி போவதை பார்த்த ஹாஜர் பின்னாலே ஓடி வந்தாங்க. எங்களை ஏன் இங்க விட்டுட்டு போறீங்க, என்ன விஷயம்? ஒண்ணுமே சொல்லல, பேசாம போயிட்டே இருக்கிறாங்க. இன்னும் சற்று தூரம் மறுபடியும் திருப்பி திருப்பி கேட்டாங்க. எதுவுமே பதில் சொல்லவில்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கடைசியாக கேட்டார்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உத்தரவு கொடுத்தானா இப்படி எங்களை விட்டு செல்லுமாறு என்பதாக. ஆம் என்பதற்கு அடையாளமாக தலையை மட்டும் அசைத்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆம் என்று சொன்ன உடனேயே, தலையை அசைத்த உடனே ஹாஜர் அம்மையார் சொன்னார்கள், அப்படியானால் அந்த அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான், எங்களை கைவிட மாட்டான், எங்களுக்கு உதவி செய்வான் என்பதாக சொல்லி திரும்பி வந்து விட்டார்கள். இப்பொழுது காபா இருக்கக்கூடிய அந்த இடத்திலே, இன்னும் குறிப்பாக சொல்ல போனா ஜம்சம் என்ற அந்த கிணறு இருக்கக்கூடிய அந்த இடத்திலே குழந்தையும் தாயும் தங்கி இருக்கின்றார்கள். வீடு கிடையாது, மேலே கூரை கிடையாது, மனிதர்கள் யாரும் இல்லை, துணை யாரும் கிடையாது, விளக்கு கிடையாது, எந்த நடமாட்டம், எந்த மனிதனுடைய எந்த பொருளுடைய நடமாட்டம் இல்லை. என்ன சொல்ல போனா புழு பூச்சிகள் கூட கிடையாது அந்த பகுதியில். அப்படி ஒரு இடம். குழந்தையுடன் இருந்தார்கள். ஒரு நாள் 2 நாள் அவர்களுடன் கொண்டு வந்திருந்த சில உணவு, பேரிச்சம்பழங்கள் மற்ற பொருள்கள் எல்லாம் தீர்ந்து விட்டன. ஒரு தோல் பையில கொஞ்சம் தண்ணீர் வைத்திருந்தார்கள். அந்த தண்ணீரையும் குடித்து முடித்தாகிவிட்டது. இப்பொழுது எந்த விதமான உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில அவர்கள், குழந்தை அழுகின்றது, அதற்கு பால் தேவை, உணவு தேவை, அல்லது குறைந்த அளவு தண்ணீராவது தேவை. எதுவுமே இல்லாத சூழ்நிலையில குழந்தையுடைய அந்த அழுகையை கேட்டு அன்னை ஹாஜரா அவர்கள் மிக பரிதாபப்பட்டார்கள், கவலை கொண்டார்கள். அதனால் குழந்தையை அந்த இடத்துல படுக்க வைத்து விட்டு, எங்கேயாவது தண்ணீர் இருக்கின்றதா, அல்லது யாராவது மனிதர்கள் வருகின்றார்களா, மனிதர்கள் நடமாடக்கூடிய ஒரு நிலை தெரிகின்றதா என்பதை பார்ப்பதற்காக வேண்டி பக்கத்தில் இருந்த சஃபா என்ற அந்த மலை குன்றின் மீது ஏறினார்கள். சுற்றுமுற்றும் பார்த்தார்கள், எந்த விதமான அடையாளமும் இல்லை, தண்ணீர் இருக்கக்கூடிய நிலையும் இல்லை. பிறகு அங்கிருந்து கீழே இறங்கி வேகமாக ஓடினார்கள். இந்த மேட்டு பகுதியில் நின்றிருக்கும் பொழுது குழந்தை படுத்திருப்பது நன்றாக தெரிகின்றது. மேட்டில் சஃபாவில் ஏறி நிற்கும் பொழுது, கீழே இறங்கும் பொழுது குழந்தை நன்றாக தெரிகின்றது. கொஞ்ச தூரம் போன உடனே குழந்தை கண்ணுக்கு தெரியல. ஏன்னா அந்த இடத்துல ஒரு மறைப்பு, ஏதோ ஒரு தடுப்பு இருந்திருக்கின்றது. மேடு பள்ளமாக இருந்த இடம் தானே, அதனால அந்த தடுப்பின் காரணமாக குழந்தை தெரியல. அதனால குழந்தையை கண்ணால் காண வேண்டும் என்பதற்காக வேண்டி சற்று தூரம் வேகமாக ஓடினார்கள். அதுதான் இன்னைக்கு பச்சை லைட்டு இருக்கக்கூடிய இடம். கொஞ்சம் வேகமாக போக வேண்டும் என்பதாக சபையுடைய சட்டத்திலே சொல்லப்பட்டு இருக்கின்றது. வேகமாக செல்வதற்கு பெயர் தான் சபை என்பதாக சொல்லப்படும். அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் வேகமாக அன்னை ஹாஜரா அவர்கள் சென்றார்கள். அதனால் நாமும் சபை செய்யக்கூடியவர்களும் அந்த இடத்துல கொஞ்சம் வேகமாக செல்ல வேண்டும். இந்த 2வது பச்சை லைட் இருக்கக்கூடிய தூரம் அந்த அளவுக்கு சென்ற பின்னால் குழந்தை கண்ணுக்கு தெரிந்தது. அதனால் கொஞ்சம் மெதுவாகவே போனாங்க. அப்படியே போய் மேலே ஏறி ஏறி மர்வா என்ற அந்த மலைக்கு போனாங்க. அங்க நின்று பார்த்தாங்க, தண்ணி எதுவுமே கிடைக்கல, இல்லை, மக்களும் கிடையாது, நடமாட்டம் கிடையாது, தண்ணி கிடைக்கக்கூடிய அறிகுறி எதுவும் இல்லை. திரும்ப வந்தாங்க. அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு வந்தப்ப மறுபடியும் கொஞ்சம் வேகமாக வந்தாங்க. சஃபாவில் ஏறினாங்க. பிறகு மர்வாவுக்கு போனாங்க. இப்படியே 7 தடவை சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையிலே போனாங்க. சஃபாவிலே ஆரம்பித்த அந்த நடையை மர்வாவிலே முடித்தார்கள். அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஓட்டத்தின் காரணமாக, நடையின் காரணமாக சஃபி என்பது கடமையாக்கப்பட்டுள்ளது என்பதாக ஹதீஸ்களிலே நாம் காணுகின்றோம். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷாஇரில்லாஹ், சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ் தஆலாவுடைய அடையாள சின்னங்களை சார்ந்தவை. ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் யஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா, எவர் ஒரு ஹஜ் செய்கின்றாரோ அல்லது உம்ரா செய்கின்றாரோ அவர் அந்த சஃபா மர்வாவுக்கு இடையிலே சுற்றி வருவது அவர் மீது குற்றமாகாது, செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா அங்கே குறிப்பிடுகின்றார்.
அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதின் காரணமாக சுன்னத்தாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. ஹஜ்ஜிலே அது வாஜிபாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது, கட்டாயம் செய்ய வேண்டும் என்பதாக. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடினாங்க, போனாங்க, வந்தாங்க. மர்வாவின் மீது 7வது தடவை மர்வாவின் மீது நிற்கக்கூடிய நேரத்தில் குழந்தை படுத்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஒரு சப்தம் கேட்டது. ஏதோ சப்தம் கேட்கிறதே அப்படின்னு நினைச்சு 7வது தடவை முடிச்சுக்கிட்டு குழந்தை இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாங்க. வந்தா அசரீரியான சத்தம், அசரீரியான ஒரு சத்தம். ஒரு மலக்கு அந்த சப்தத்தை கொடுத்தார். உன்னுடைய குழந்தையுடைய காலடியிலே அல்லாஹ் தஆலா ஒரு நீரை உற்பத்தி செய்திருக்கின்றான், தண்ணீரை உற்பத்தி செய்திருக்கின்றான், அதை நீ தடுத்து வைத்துக்கொள் என்பதாக சொன்னார்கள். அந்த குழந்தை காலை உதறிக்கொண்டு அழுகின்றது, தரையிலே காலை தேய்த்து கொண்டு அழுகின்றது. அந்த காலடியிலே அல்லாஹ் தஆலா ஜம்சம் என்ற அந்த நீரை மேலே பொங்கி வரச் செய்தார். குழந்தையை தூக்கிட்டாங்க, தண்ணி பொங்கிக்கிட்டு இருக்குது. அதை அணை போட்டார்கள், சுத்திய மணலை வச்சு மூடினாங்க. அப்படியே அது இன்னும் பொங்கி அதிகமாக வந்துச்சு. ஜம் என்று சொன்னாலே மிக அதிகமானது என்று அர்த்தம். ஜம்சம்க்கு அர்த்தம் மிக அதிகமானது. மிக அதிகமான தண்ணீர் பொங்கி வந்தது. ஒரு மணல் மேட்டை சுத்தியே ஏற்படுத்தி அந்த தண்ணீரை கட்டுப்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாஜரா அம்மையார் அன்று அதை கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால் அந்த தண்ணீர் அப்படியே ஓடி எல்லா இடங்களுக்கும் சென்றிருக்கும். அரபு நாட்டிலே பல இடங்களுக்கு சென்று பெரும் நதியாக அது பெருக்கெடுத்து ஓடி இருக்கும். கட்டுப்படுத்தியதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அதற்குள்ளே அதை நிற்க வைத்து விட்டான் என்பதாக சொல்லுது. நிற்க வைத்த அந்த தண்ணீருடைய அதிசயம் நமக்கு இப்ப தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாஜரா அவர்களும் குழந்தையாக இருந்த அவர்களும் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில தினங்கள், ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ இப்ப தண்ணி அந்த இடத்துல இருக்குது. அந்த காபா இருக்கக்கூடிய அந்த ஹாஜரா இருந்த அந்த இடத்திற்கு சற்று தூரத்திலே மலை பகுதியிலே ஒரு ஓரத்திலே ஒரு வாகன கூட்டத்தார் வியாபாரத்திற்கோ எதுக்கோ போய்விட்டு வர்றாங்க. அவங்க அந்த பக்கம் போகும்போது வானத்திலே பார்க்கின்றார்கள், பறவைகள் ஒரு இடத்திலே வட்டமிட்டு பறந்து கொண்டு இருக்கின்றது. பறவைகள் அப்படின்னு சொன்னா ஒன்று குருவியா இருக்கணும், அல்லது சின்ன பறவை. இப்போ கூட சாயந்தர நேரத்தில் அங்கே பார்த்தா ஒரு குருவி பறக்கும், அந்த மாதிரி குருவிகள். ஏன்னா அங்கே காக்காய் கிடையாது. அரபு நாட்டில் எங்கேயுமே காக்காய் கிடையாது. நீங்கள் மக்காவுக்கு மதீனாவுக்கு போனவங்க பார்த்துருக்கலாம். ஏன்னா காக்கா இருக்கிறதா இருந்தால் மரங்கள் தேவை, நீர் நிலைகள் தேவை. மரங்களிலே கூடு கட்டி அது குடியிருக்கும். குளிக்கிறதுக்கு தண்ணி வேணும். அதுக்கு காலையில் ஒரு தடவை குளிச்சுட்டு வெளியே போகும், ராத்திரிக்கு வந்த உடனே ஒரு தடவை குளிக்கும் காக்கா. காக்கா குளியல் தான் தெரியும். நம்ம ஹவுஸ்லையும் கூட குளிக்கும் காக்கா. தலையை விட்டு 2 ஆட்டு, அவ்வளோதான். அதுதான் குளியல். அது அதனால தான் ரொம்ப சீக்கிரமாக குளிச்சுட்டு வரவங்கள காக்கா குளியல் குளிச்சுட்டு வந்திருக்கான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, காக்கா குளிக்கும், குளிச்சுட்டு தான் படுக்கைக்கு போகும், கூட்டுக்கு போகும். அதனால அங்கே தண்ணி கிடையாது, அதனால காக்காயும் கிடையாது. காக்கா குடியிருக்கிறது, மரங்கள் கிடையாது, அதனால காக்காயும் கிடையாது. சரியாப்பா, பறக்கக்கூடிய பறவைகள் ஏதாச்சும் குருவிகளாக இருந்திருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க அது அபாபேல் பறவை அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு பறவை, ஒரு குருவி பறக்கு, சாயந்தர நேரத்தில் பார்க்கலாம், மகரிபுடைய நேரத்தில். அங்கே சரி, அப்படி ஒரு கூட்டம் போகுது அங்க தூரத்தில். அந்த பறவைகள் இங்கே பறக்கிறத பார்க்குறாங்க. அவங்களுக்கு தண்ணீர் தேவை. அதனால ஒரு 2 பேர்த்த முதல்ல அனுப்புனாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வாங்க, பறவைகள்லாம் பறந்துகிட்டு இருக்குது, ஒரு சமயம் தண்ணி இருக்கும் போல இருக்குது, நமக்கு தண்ணி தேவை. அப்படி தண்ணி இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு தகவல் சொல்லுங்க, நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தார் சொல்லி அனுப்புனாங்க. அந்த 2 பேர் வந்து பார்த்தா இங்கே தண்ணி இருக்கு, குழந்தை இருக்கு, ஒரு பெண் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஹாஜராவிடத்தில் அந்த 2 பேரும் கேட்டாங்க, இந்த மாதிரி எங்களுடைய கபீலா கூட்டம் ஒன்று வந்திருக்குது, அந்த பக்கம் நிற்கிறாங்க, நாங்கள் இங்கே கொஞ்சம் வந்து தண்ணி எடுத்துக்கலாமா அப்படின்னு வர சொல்லுங்க, தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி 2 பேரும் போனாங்க, சொன்னாங்க. அந்த கூட்டத்தார் வந்தாங்க. அவங்களுக்கு பேர் வரலாற்றிலே ஜுர்ஹும் அல்லது ஜுர்ஹம் என்பதாக அவர்களுக்கு பெயர் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த ஜுர்ஹம் கூட்டத்தார் வந்தாங்க. வந்தவொடனே பார்த்தாங்க தண்ணி பொங்கி வழியுது. இந்த மாதிரி தண்ணி அரபு நாட்டில் நம்ம எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படின்னு அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம்.
ஷாம் பகுதியில் தான் இருக்குது. அந்த மாதிரி ஷாம் நகரம் இருக்குதே, அது தஞ்சாவூர் ஜில்லா மாதிரி நல்ல வளமுள்ள பூமி, நிறைய தண்ணீர் இருக்கும், ஏராளமான குளங்கள் ஏரிகள் அது இதெல்லாம் நிறைய இருக்கு. இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு என்பது மட்டுமல்ல, அவங்களுக்குள்ள ஆலோசனை பண்ணாங்க, இந்த இடத்துலயே நம்மளும் அனுமதி கேட்டு, இந்த பெண்ணிட்ட அனுமதி கேட்டு இங்கே தங்கிட்டா என்ன, நம்ம இந்த ஊர்லேயே தங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆலோசனை பண்ணாங்க. எல்லாரும் முடிவு சரி அப்படின்னாங்க. ஹாஜரா அம்மையார் இடத்துல கேட்டாங்க, நாங்கள் இங்கேயே தங்கிக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க, நீங்கள் விரும்புனீங்கன்னா நாங்கள் இங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஹாஜரா அம்மையார் பார்த்தாங்க, சரி நமக்கும் துணை இல்லை, யாரும் ஜனங்க யாருமே இல்லை, தங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணி அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த கூட்டத்துடைய தலைவர் இடத்துல, கூட்டத்தார் இடத்துல சொன்னாங்க, இங்கே நீங்கள் தங்குறதுல எந்த ஆட்சேபனையும் எனக்கு கிடையாது, நீங்கள் தங்கிக்கலாம். ஆனால் இந்த தண்ணீரில் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. தண்ணி எங்களுது அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா எங்களுக்கும் பங்கு கொடுன்னு கேட்கக்கூடாது. அதில் தண்ணி எங்களுக்கு உரியது தான், எனக்கு இந்த குழந்தைக்கும் உரியது. இந்த தண்ணி நீங்கள் எடுத்துக்கலாமே தவிர தண்ணியில் உரிமையை கொண்டாட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அது தாராளமாக எங்களுக்கு தண்ணி தான் தேவை அப்படின்னாங்க. சரி, அந்த கூட்டத்தார் அங்கே இருந்தாங்க. அவங்க தான் முதல்ல அரபி பேசினவங்க. ஜுருஹம் என்ற அந்த கூட்டத்தார் தான் உலகத்திலேயே முதலாக அரபி பேசியவர்கள். எப்படி பேசினாங்க, எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் வரலாற்று தெளிவாக இல்லை. சரி, பேசினாங்க, அரபி பேசினாங்க. குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர ஆரம்பித்தார்கள். இப்போ அந்த ஜனங்கள்லாம் வந்து சேர்ந்த உடனே ஒரு பெரிய ஆதரவு அவங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. அங்கே கூடாரங்களை அமைத்து கொண்டார்கள் தங்குவதற்கு வசதியாக. பிறகு அந்த கூட்டத்தார் வெளிநாட்டுக்கு அங்கே ஷாமுக்கு போயிட்டு வருவாங்க, சாமான்கள் கொண்டு வருவாங்க, பூர்ண பொருள் கொண்டு வருவாங்க, சாப்பிட்டாங்க, இவங்க எல்லாம் செஞ்சாங்க. இப்போ அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா வகையான உணவுப் பொருள்களும் தண்ணீரும் தேவைப்பட்ட பொருள்கள் எல்லாம் மிக சுகமாக இலவசமாக கூட அவர்களுக்கு கிடைத்து விட்டது. ஏன்னா அவங்க தான் அசல், அங்கே அந்த தண்ணீருக்கு அசல். தண்ணீர் தான் மிகப்பெரிய பாக்கியம். அது தண்ணீர் மிகப்பெரிய சொத்து, ஒரு பெரிய சொத்து அவர்களிடத்தில் இருந்தது. அதனால் மற்றவர்கள் எல்லாம் அவர்களை அனுசரித்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. எல்லாரும் அவர்களை போற்றினார்கள், புகழ்ந்தார்கள், அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர ஆரம்பித்தார்கள். பேச ஆரம்பித்த உடனேயே அந்த கூட்டத்தாரிடத்தில் பழகினார்கள். அவர்களிடத்திலிருந்து அரபி மொழியை கற்றுக்கொண்டார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் முதலாக நபிமார்களில் அரபி மொழி கற்றுக்கொண்டவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில் இருந்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நபி, ரசூல். அவங்களுக்கு அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இடையிலே அந்த சந்ததியிலே நபிமார்கள் யாரும் கிடையாது. இது ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னால நடந்த விஷயம். 2000 வருஷம், 3000, கிட்டத்தட்ட 3000 வருஷம். இப்ப அந்த ஜுருஹம் என்ற கூட்டத்தாரிடத்திலிருந்து அரபி மொழியை மட்டுமல்ல, அதனுடைய இலக்கணம், இலக்கியம், அவர்கள் பெரும் வீரர்களாக கூட இருந்தார்கள். ஈட்டி எறிதல், அம்பெறிதல், குதிரை ஏற்றம், இவையெல்லாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து பழகி கொண்டார்கள். ஒரு பெரிய போர் வீரருக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன கலைகள் தேவையோ அத்தனை கலைகளையும் ஜுருஹம் என்ற கூட்டத்தாரிடத்திலிருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பழகி கொண்டார்கள். அவர்களுக்கு வயதானது. இதுக்கு இடையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்களா இல்லையா அப்படிங்கிறதுல வரல அப்படிங்கிறதா பெரும்பாலான சரித்திரம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரவில்லை. பிறகு ஒரு பருவ வயது, ஒரு 20-25 வயது அடைந்த உடனே அந்த ஜுருஹம் என்ற கூட்டத்தாரிடத்திலிருந்தே ஒரு பெண்ணை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணம் செய்து வைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். தன்னுடைய மனைவி மகனை பார்க்க வேண்டும் என்பது. இதை வருகிறார்கள் அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் வரல அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய உத்தரவு. ஏன்னா நபி, அவங்க பெரிய ரசூல், அபுல் அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தந்தை என்று போற்றப்படக்கூடியவர்கள், ஹலீலுல்லா, அல்லாஹ்வுடைய ஹலீல், நேசர். அதனால அல்லாஹ் தாலாவுடைய கட்டளை அப்படி இருந்திருக்கும். அவங்க வரல. வர சொல்லி அல்லாஹ் தாலாவுடைய கட்டளை வந்தாங்க. வந்து இங்க இஸ்மாயில் யாரு, ஹாஜர் யாரு அப்படின்னு கேட்டாங்க. இப்ப அந்த ஜுருஹம் என்ற கூட்டத்தார் அவங்களும் பல்கி பெருகி பெரிய ஒரு கூட்டமாக ஆயிடுச்சுங்க.
நிறைய கூடாரங்கள் வீடுகள்லாம் நிறைய அமைஞ்சு போச்சு. காபா கட்டடம் கிடையாது. இப்போ கேட்டாங்க என்ன வீடு அப்படின்னு காட்டப்பட்டது. அந்த நேரத்தில் போய் அந்த வீட்டுக்கு போனால் ஹாஜர் இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஹாஜர் இறந்துட்டாங்க. அந்த நேரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டில் இல்லை, அவருடைய மனைவி இருந்தாங்க. அப்போ அந்த மனைவி இடத்துல, அதாவது தன்னுடைய மருமகள் இடத்துல, ஒரு மாமனார்னு தெரியாது, அவங்க மருமகனும் தெரியாது. ஆனால் தெரிஞ்சுக்கிட்டாங்க இஸ்மாயில் எங்கே இஸ்மாயில்னு கேட்டாங்க. வெளியே போயிருக்கிறாங்க. நீங்கள் யாருன்னா அவருடைய மனைவி. அப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஏதோ ஓடுது வண்டி, ரொம்ப சிரமம், சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டம், சிரமமாக இருக்குது அப்படி இப்படின்னு தன்னுடைய குறைகளை சொன்னாங்க அந்த பெண்மணி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் இன்னென்ன மாதிரி அடையாளம் உள்ள ஒரு பெரியவர் வந்தார், உங்களை கேட்டார், நான் வெளியே போயிருக்கா சொன்னேன், என்கிட்ட கேட்டார், நான் இந்த மாதிரி சொன்னேன், அதெல்லாம் நீ சொல்லு அவர்கிட்ட, உன்னுடைய கணவரிடத்துல சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வாசப்படி சரியில்லை, மாற்றி வைக்க சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு. அவங்க போயிட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. பொதுவாக நபிமார்கள் ஒரு இடத்துக்கு வந்துட்டு போனாங்க, ஒரு நபி வந்துட்டு போனாங்கன்னு சொன்னால், வந்துட்டு போன பிறகு வெகு நேரம் வரைக்கும் அல்லது வெகு நாள் வரைக்கும் அந்த இடத்துல கஸ்தூரி மனம் கமழும், வாசனை அடிக்கும். நபிமார்களுடைய சிறப்பு தன்மையில் ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அப்படித்தான், அது நிறைய அதிகமாகவே இருந்தது. சரி, அந்த இடத்துல ஒரு விதமான வாசனை, ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறார். இப்போ மனைவி இடத்துல கேட்டாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யார் வந்தாங்க, யாராவது வந்தாங்களா? ஆமாம், இப்படி ஒரு பெரியவர் வந்தார், அடையாளம் என்ன, எப்படி இருந்தார் அவர் அப்படின்னு சொன்னோடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்போ குழந்தையாக கொண்டு வந்து விடப்பட்டவர் தான். ஆனால் தன்னுடைய தாயாரிடத்துல தந்தையை பற்றியுள்ள அடையாளங்களை எல்லாம் கேட்டு, தந்தை இப்படிப்பட்ட ஒரு நபி ரசூல் என்பதையெல்லாம் தெரிந்து வைத்திருந்தார் அவர். அதனால மனைவி இடத்துல சொன்னார், வந்தது என்னுடைய தந்தை அப்படின்னு சொன்னார். என்னுடைய தந்தை தான் வந்துருவார். அப்படியா, அவர் உன்ட்ட ஏதாச்சும் சொன்னாரா? அம்மா இந்த மாதிரி விசாரிச்சாரு, கேட்டாரு, நான் சொன்னேன், இந்த வீட்டுக்கு வாசப்படி சரியில்லை, மாற்றி வைக்க சொன்னாங்க அப்படின்னு. இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உன்னை தலாக் சொல்லியிருக்கிறார், அதனால நீ உங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடும், உன்னை நான் தலாக் சொல்லிட்டேன் அப்படின்னு. தந்தை மகனிடத்துல உன்னுடைய மனைவியை தலாக் சொல் அப்படின்னு சொன்னால் சொல்லிடணும், அவ்வளோதான். அது ஏன் எதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது. அந்த மனைவி இவருக்கு விருப்பமானவராக இருந்தாலும் சரி, அழகானவராக இருந்தாலும் சரி, பிரியமானவராக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, தலாக் சொல்லிடும். அது ஹதீஸில் சொல்லப்பட்ட நிறைய பல தடவை சொல்லியிருக்கு. அப்போது தலாக் சொல்லிடு. சரி, அந்த பெண் அதே மாதிரி தலாக் சொல்லப்பட்டு விட்டார், போயிட்டாங்க. பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இருந்தாங்க. ரெண்டாவது கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. இப்போ ரெண்டாவது ஒரு நிக்காக பண்ணிக்கிட்டாங்க. அந்த பெண்ணை தலாக் சொன்ன பின்னால் இரண்டாவது ஒரு நிக்காக செய்துக்கிட்டாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அதே மாதிரி வந்த நேரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் இல்லை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் இல்லை. அவருடைய மனைவி, நீ யாருன்னு கேட்டாங்க, நான் மனைவின்னு சொன்னாங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி? ரொம்ப நல்லா இருக்குது, அல்லாஹ் எல்லா விதமான உதவி செய்யறான், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹை புகழ்ந்தார்கள், தங்களுடைய வாழ்க்கையை சிலாகித்து கூறினாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார், ஒரு பெரியவர் வந்துட்டு போனார், என்னை விசாரிச்சாரு, இந்த வீட்டுக்கு வாசப்படி நல்லா இருக்குது, அதை அப்படியே வச்சுக்க சொன்னாங்க அப்படின்னு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, சொன்னாங்க, இந்த விஷயத்தை சொன்ன உடனே, வீட்டுக்கு வாசப்படியில் நீ தான் அது, நீ நல்ல பொண்ணா இருக்கிற, உன்னை வச்சுக்க சொன்னாங்க, தலாக் சொல்ல வேண்டான்ட்டாங்க அப்படின்னு சொல்லி விளக்கம். அதுக்கு பிறகு மூணாவது ஒரு தடவை வந்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மூணாவது தடவை வந்த நேரத்தில் தான் காபாவை கட்டுமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். இது யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில் அப்படிங்கிற ஆயத்து முன்னால் சூரத்துல் பக்ராவில் அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லியிருக்கு. சரி, இது 3 தடவை. இதுக்கு முன்னால ஒரு தடவை வந்தாங்க அப்படிங்கிறது தான் சரித்திரம். எப்போ? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு 10-12 வயசா இருக்கக்கூடிய நேரத்தில் வந்தாங்க. ஏன் வந்தாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா ஒரு கனவு காட்டினான் அவங்களுக்கு. அந்த கனவுல உன்னுடைய மகனை அறுத்து நீ பலியிட வேண்டும் எனக்காக வேண்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது பின்னால சூரத்து சாத் என்ற அத்தியாயத்தில் வரும் அந்த சம்பவம். அப்ப அறுக்குமாறு கட்டளையிட்டா அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துக்கு வந்தாங்க, மக்காவுக்கு வந்தாங்க. அப்பா ஹாஜரா இருந்தாங்க,
தாயார் இருந்தாங்க, மனைவி இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி இஸ்மாயிலுடைய தாயார் இருந்தாங்க. இப்போ வந்து பேசி அதுக்கு பின்னால் அந்த மகனிடத்தில் மட்டும் தனியாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி யா புனைய இன்னி அராபில் மனாமி அன்னி அஸ்பஹக்கு பந்தூர் மாதா தரா, உன்னை கனவுல நான் அறுப்பதாக பலியிடுவதாக பார்த்தேன், நீ என்ன சொல்ற, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? என்னுடைய தந்தை அவர்களே, நீங்கள் எதை கட்டளையிடப்பட்டீர்களோ கனவுல அதை நீங்கள் நிறைவேற்றுங்க, நான் பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் அழைச்சிட்டு போய் மினாங்கிற இடத்துக்கு கொண்டு போய், தாயாருக்கு தெரியாது, தாயாருக்கு தெரியாமலே அழைச்சிட்டு போகிறாங்க. மினாவில் அந்த ஜம்ரத்துல் அகபா என்று கடைசி பெரிய ஷைத்தான் சொல்கிறோமே அந்த இடத்துல வச்சு அறுப்பதற்காக வேண்டி முயன்றார்கள். அல்லாஹ் தஆலா வானுலகத்திலிருந்து ஒரு ஆட்டை பதிலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக கொண்டு வர செய்து, உம்முடைய கனவை நீ மெய்ப்படுத்தி விட்டீர், உண்மைப்படுத்தி விட்டீர், சோதிப்பதற்காக வேண்டி இதை நான் செய்தேன். இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், இது மிகப்பெரிய சோதனை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். சரி, அந்த அறுப்பதற்கு பதில் ஆட்டை அல்லாஹ் தஆலா கொண்டு வர செய்து ஆட்டை அறுக்க செய்தார். அதனால தான் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அதே மாதிரி ஹஜ்ஜு பெருநாளிலே வசதி படைத்தவர்கள், பொருளாதாரம் உள்ளவர்கள் ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்க வேண்டும், அறுத்து பலியிட வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆட்டைத்தான் அறுக்கணும், பிராணியை மட்டும்தான் அறுக்கணும். அதுக்கு பதிலாக வேற எந்த பொருளும் செல்லுபடியாக கொடுத்தால் செல்லுபடி ஆகாது. ஆட்டை அறுப்பதற்கு பதிலாக ஒரு ஆடு 5000 ரூபா, நான் 50,000 ரூபா தர்மம் கொடுத்துட்றேன், ஆடெல்லாம் அறுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர் குற்றவாளியாக ஆவார். ஆடெல்லாம் அறுக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அவர் ஷரியத்தினுடைய ஒரு மிகப்பெரிய விஷயத்தை மறுக்கிறார், குர்ஆனுடைய ஒரு கட்டளையை மறுக்கின்றார் என்பதாக அர்த்தமாகும். சரி, இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மாதிரி மகனை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி கட்டளையிடப்பட்ட நேரத்திலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு 10-12 வயசாக இருக்கக்கூடிய நேரத்தில், அல்லது 7லிருந்து 12 வரைக்கும் சொல்றாங்க, அந்த நேரத்தில் வந்தார்கள் என்பதால். அதுக்கு பிறகுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடித்த பின்னால் 2 தடவை வந்தாங்க. 3ஆவது தடவை வந்த நேரத்தில் தான், 4ஆவது தடவை வந்த நேரத்தில் தான் காபாவை கட்டுமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். எப்படி கட்டணும் அப்படிங்கிறத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து படம் போட்டு காட்டினாங்க. படம்னா இப்படி இப்படி கட்டணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த கட்டடம், காபாவுடைய கட்டடத்தை கட்டுவதற்கு இன்ஜினியராக இருந்தவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதில் முதன்மை மேஸ்திரியாக இருந்தவர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். துணை ஆளாக இருந்தவர் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்போ 2 பேர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனுடைய கட்டடத்துடைய அந்த பிளான் சொன்னவர்கள். அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைப்படி அது கட்டப்பட்டது. பிறகு அந்த கட்டணம் இருந்தது முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலேயே கட்டணம் இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ் செய்திருக்கின்றார்கள், தவாப் செய்திருக்கின்றார்கள். அதற்கு பின்னால் வந்த நபிமார்களும் தவாப் செய்திருக்கின்றார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தவாப் செய்திருக்கின்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே ஏற்பட்ட அந்த வெள்ளப்பிரளயத்திலே காபா முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. அந்த தடயமே இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டது கட்டடம். ஆனால் அடையாளத்தை அல்லாஹ் தஆலா அறிவித்து கொடுத்தான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த அடையாளத்தை காட்டினாங்க. ஆனால் அதில் காபாவில் இருந்த அந்த ஹஜருல் அஸ்வத் என்ற அந்த கருப்பு கல் இருக்கின்றதே, அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக எடுக்கப்பட்டு பக்கத்தில் அபு குபைஸ் என்ற ஒரு மலை இருந்தது. இப்போ ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் பார்க்கலாம், பக்கத்தில் ஒரு நிறைய பில்டிங் இருக்கும், அதாவது மாளிகை, அதாவது பேலஸ், மன்னருடைய பேலஸ், மன்னர் குடும்பத்துக்காக ஒரு பேலஸ் கட்டியிருக்கிறாங்க. அது ஒரு மலையாக இருந்தது. இப்போ சமீபமாக ஒரு 25 வருஷத்துக்கு பிறகுதான், 25 வருஷத்துக்குள்ளதான் அந்த மலையை அப்படியே எடுத்துட்டு ஒரு பெரிய கட்டடத்தை கட்டிட்டாங்க. வரிசையாக நிறைய கட்டடங்கள் இருக்கு. அது அந்த மலை அபு குபைஸ் மலை என்பதாக சொல்லப்படும். அந்த மலையினுடைய ஒரு குகை பாதுகாப்பான ஒரு பகுதியில ஹஜ்ருல் அஸ்வத் என்ற அந்த கல்லை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் வைத்திருந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வெள்ளப்பிரளயத்துடைய அந்த காலத்தில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபாவை கட்டிய பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த கல்லை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. இப்பொழுது ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அதை மேலாக பதித்து வைத்திருந்தார்கள். ஏன்னா தவாஃப் ஆரம்பிக்கப்பட வேண்டும், தவாஃப் ஆரம்பிப்பதற்குரிய இடம் அது, அங்கிருந்து ஆரம்பிக்கணும். தவாஃபை ஹஜ்ருல் அஸ்வதிலிருந்து ஆரம்பிக்கணும். ஹஜ்ருல் அஸ்வதிலிருந்து தவாஃபை ஆரம்பிப்பது வாஜிபு.
ஏழு சுத்துத்தானே சுத்தணும், எங்கிருந்து சுத்தனா தான் என்ன அப்படின்னு ஒருத்தர் ருக்குன யமானிலிருந்து ஆரம்பிக்கிறார், அல்லது ஹத்தீமிலிருந்து அந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கிறார், அல்லது வேறு ஏதாவது காபாவுடைய வாசலுக்கு முன்னால் நின்று ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னால் இவர் வாஜிபை விட்டுட்டார், தமு கொடுக்கணும், குற்றப்பரிகாரம் செய்ய வேண்டும். அவர் நான் அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது ஒரு வாஜிப். அதனால அது ஹஜருல் அஸ்வத் மிகப்பெரிய அடையாளமாக அல்லாஹ் ஆக்கி வைத்தான் தவாஃபை ஆரம்பிப்பது. அதுக்கு மட்டுமல்ல, ஹஜருல் அஸ்வத்தின் மூலமாக ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிற முன்னால் நிறைய சொல்லியிருக்கோம், ஹஜ்ஜுடைய பயான்லையும் சொல்லியிருக்கிறார். மனிதர்களுடைய பாவங்களை போக்குவதற்காக வேண்டி ஒரு உயிரற்ற பொருளை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு கொண்டு வந்துள்ளார், அனுப்பி வைத்தான். அதான் ஹஜருல் அஸ்வத். பாலை விட மிக வெண்மையாக இருந்தது, ஆதமுடைய மக்களின் பாவங்கள் அதை கருப்பாக்கி விட்டன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மனிதன் தொடுவதின் காரணமாக ஒரு பொருள் வெள்ளையாக இருந்த பொருள் கருப்பாகி விட்டது. தொடுவதின் காரணமாக மனிதனுடைய உடலிலே இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் உறிஞ்சி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலை அந்த கல்லுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றார். அதனால தொடணும், கையில தான் தொடணும் அப்படின்னு இல்லை, தூரத்திலிருந்து கையை காட்டினாலும் போதும். கையைத்தான் காட்டணும்னு இல்லை, கையில ஏதாவது ஒரு பொருள், ஒரு புத்தகம், ஒரு தடி, ஏதாவது ஒரு பொருளை வச்சிருந்தோம், அந்த பொருளை காட்டினாலும் கூட போதும். அந்த பொருளின் மூலமாக காட்டப்படக்கூடிய, இஷாரா செய்யப்படக்கூடிய அந்த நிலையில அந்த கல் இந்த பாவங்களை எல்லாம் உறிஞ்சி கொள்ளும் என்பதாக சொல்லும். எவ்வளவு ஆற்றல் அந்த கல்லுக்கு! அல்லாஹ் தஆலா அந்த கல்லுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்து வைத்திருக்கின்றான். எவ்வளவு தூரத்திலிருந்து காட்டினாலும் சரி. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், மேல மாடியில இருந்து தவாப் செய்யறாங்க, தவாப் ஆரம்பிக்கப்படக்கூடிய இடம் அங்கே போர்டு போட்டிருக்குது, இது ஹஜருல் அஸ்வதுக்கு நேரா இருக்கக்கூடிய இடம், இங்கிருந்து தவாப் ஆரம்பிக்கணும், தவாப்பை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்கிறாங்க. மாடிக்கு மேல இன்னொரு மாடி, அந்த மாடியிலிருந்து கையை காட்டினாலும் சரி, அந்த இடத்துல இருந்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று சொல்லி கையை காட்டுறார். அப்பொழுதும் அந்த கல் இவருடைய பாவத்தை உறிஞ்சிக்கணும், எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி. அவ்வளவு ஆற்றல் உள்ளதாக அல்லாஹ் தஆலா அந்த கல்லை அமைத்து படைத்து தந்திருக்கின்றான். அதனால காபாவுடைய அந்த இடத்துல அந்த கல் வைக்கப்பட வேண்டும் என்ற நியதியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கட்டடத்தை கட்டினாங்க. அதுக்கு பின்னால் துஆ செஞ்சாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் அப்படின்னு துஆ செஞ்சாங்க. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல இந்த ஊர்ல வரணும் அப்படின்னு சொல்லி துஆ செஞ்சாங்க என்ற விஷயங்கள்லாம் சூரத்துல் பக்ராவில் வந்திருக்கு, முன்னால சொன்ன விஷயம். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கட்டடத்தை, காபாவுடைய கட்டடத்தை கட்டிய பின்னால அந்த காபா இருக்கக்கூடிய அந்த பகுதியில ஒரு நல்ல ஊர், செழுமையான ஒரு ஊர், அச்சமற்ற ஒரு பூமி அது அமைய வேண்டும் என்பதற்காக துஆ செய்தார்கள். அந்த துஆ, அதற்கு பின்னால் அவர்கள் தங்களுடைய மனைவி மக்களை, மகனையும் கொண்டு வந்து விட்ட விஷயம், பிறகு அதற்கு பிறகு அவர்களுக்காக அவர்கள் செய்த துஆ, இவற்றையெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த ஒரு 5-6 ஆயத்துக்களை சொல்லி காட்டுகின்றார். அதை இப்போ நம்ம அர்த்தத்தை மட்டும் பார்ப்போம். சரித்திரம் சொல்லியாச்சு ஓரளவு குறிப்பு சுருக்கமாக. وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا الْبَلَدَ آمِنًا. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிய நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள், அல்லது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியதை உங்களுடைய மக்களுக்கு சொல்லி காட்டுங்கள். எப்படி சொன்னாங்க? ரப்பி ஜால் ஹாதல் பலத ஆமினா, என்னுடைய ரப்பே இந்த ஊரை, காபா கட்டிய பின்னால் அந்த இடத்துல ஒரு ஊர் இருக்குது, இப்போ மக்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க, இந்த ஜுருகம் கூட்டம் இருக்கிறாங்க, இந்த ஊரை நீ அச்சமற்றதாக, பயமில்லாததாக நீ ஆக்கி அருள்வாயாக என்று சொன்னார்கள். பிறகு சொன்னார்கள், வஜுனுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய மக்களையும் என்னுடைய குழந்தைகளையும் சிலைகளை நாங்கள் வணங்குவதை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக, சிலைகளை வணங்குவதை விட்டும் பாதுகாப்பாயாக. இப்போ இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரலாம், சந்தேகம் நமக்கு வருதா இல்லையா, சந்தேகம் வருது, வந்தா என்ன செய்யறது அப்படின்னு பதில் எழுதி வச்சிருக்கிறாங்க. பொதுவாக நபிமார்கள் எல்லாம் மாசூம், பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லப்படும், மாசூமீன் என்பதாக சொல்லப்படும். அவர்கள் பாவங்கள், சின்ன பெரிய பாவங்களை விட்டும் அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்று நம்பிக்கையும் கொள்ள வேண்டும். நபிமார்களும் கூட பாவம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, அது பெரிய குற்றத்திற்குரிய விஷயம், நம்பிக்கை கொள்ளக்கூடாது.
அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மாசூமாக இருக்கக்கூடிய ஒரு நபி, ஒரு பெரிய நபி, பெரிய ரசூல், அபுல் அன்பியா ஹலீலுல்லா, இப்படி கேட்கலாமா அப்படின்னு கேட்டா இது அவங்களுக்காக வேண்டி கேட்டதல்ல. பொதுவாக பின்னால் வரக்கூடிய சந்ததிகள், என்னுடைய சந்ததிகளிலே பார்க்குற நம்ம நபிமார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள்ல பல பேர் காஃபிர் ஆயிட்டாங்க. ஷீத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள் பின்னால் காஃபிர் ஆயிட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் அவர் இருக்கக்கூடிய காலத்திலே காஃபிராயிருந்தான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அதை பதிவு செய்து வைத்திருக்கிறார். இப்படி நிறைய காஃபிர்களாக, அல்லாஹை மறுக்கக்கூடியவர்களாக, சிலை வணக்கம் உள்ளவர்களாக ஆன செய்தி நபிமார்களுடைய சந்ததிகளில் இருக்குது. அது மாதிரி என்னுடைய சந்ததிகளை நீ ஆக்கி வச்சிடாதே அப்படின்னு கேட்டாங்க என்று சொல்லப்படுகின்றது. வஜ்னுபனி வபனி, இப்ப இல்ல, அவங்க கேட்கக்கூடிய காலத்துல இல்ல, அதுக்கு பிறகு வரக்கூடிய சூழ்நிலையில அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் கேட்கின்றார்கள். வஜ்னுபனி வபனியா நஅபுதுல் அஸ்னாம், சிலைகளை வணங்குவதை விட்டும் என்னையும் என்னுடைய சந்ததியையும் என்னுடைய குழந்தைகளையும் நீ பாதுகாப்பாயாக என்று கேட்டார்கள். இங்கே இன்னொரு கேள்வியும் அதற்கு பதிலும் உண்டு. இந்த ஊரை அச்சமற்றதாக, பயமில்லாததாக ஆக்கி அருள்வாயாக என்று கேட்டார்கள். அப்போ மக்கா நகரம் இருக்கின்றதே, அது எந்த விதமான குழப்பமும் இல்லாமல், யாருடைய தாக்குதலும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஊர், அச்சமற்ற ஊர் என்பதாக அர்த்தம். ஆனா இங்கே நம்ம பார்க்கிறோம் சரித்திரத்தில், அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்திலேயே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவன் காபாவின் மீது அந்த கவன் கற்களை வீசி காபாவை இடிக்க செய்து பிறகு அவன் தானாக அந்த காபாவை கட்டினான் என்பதாக சொல்லி வரலாற்றிலே பார்க்கும். இப்போ ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு சில கொடுங்கோளர்கள் இருந்தார்கள், காபாவின் மீது தாக்குதல் நடத்தினார்கள். அதே மாதிரி ஹிஜ்ரி 300வது வருஷத்துல, 320வது வருஷத்துல ஷாம் பகுதியிலே இருந்த வசித்து வந்த ஹராமிதா என்ற ஒரு கூட்டத்தார் காபாவின் மீது போர் தொடுத்து அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பல பேரை அழித்து கொன்று காபாவில் இருக்கக்கூடிய ஹஜருல் அஸ்வத் என்ற அந்த கல்லையும் அபகரித்து சென்றார்கள், தங்களுடைய ஊருக்கு கொண்டு போயிட்டாங்க. முன்னால சரித்திரத்தில் சொன்னாங்க அந்த ஹஜ்ஜுடைய பயான். ஒரு 22 வருஷம் ஹஜருல் அஸ்வத் காபாவில் கிடையாது. 22 வருஷம் ஹராமிதா என்பவர்கள் அவர் தங்க ஊர்ல கொண்டு போய் வச்சிருந்தாங்க. அதனால பல்வேறு விதமான துன்பங்கள் அடைந்தார்கள் அவர்கள். பிறகு 22 வருஷத்துக்கு பின்னால் அவங்களே கொண்டு வந்து திரும்ப வச்சுட்டாங்க. இப்படி வைக்கும் போதுதான் அந்த கல் உடைந்து பல துண்டுகளாக ஆகிவிட்டது. இப்போ அந்த துண்டுகள் தான் அரக்கு மூலமாக பதிக்கப்பட்டு அந்த துண்டு தான் உள்ள இருக்கு. அதனாலதான் அது வெளியே தெரியாம உள்ள வச்சிருக்கிறாங்க. மேல ஒரு வெள்ளி ஃப்ரேம் ஒன்றை போட்டு அது உள்ள பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இருக்கின்றது, துண்டு துண்டா இருக்குது. சரி, இப்போ இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள், இந்த ஊரை அச்சமில்லாததாக ஆக்கி அருள்வாயாக என்று. ஆனா இப்படி போரெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு கேட்டா அதற்கு சில விளக்கங்கள் சொல்லுகின்றார்கள். அதாவது இந்த ஊரை அப்படின்னு சொன்னா இந்த ஊர்க்காரர்களை அப்படின்னு அர்த்தம். இந்த ஊர்ல யார் வசிக்கின்றார்களோ அவர்களை அச்சமில்லாதவர்களாக ஆக்கி அருள்வாயாக. அச்சமில்லாதவர்கள் அப்படின்னு சொன்னா அதுல 2 விஷயம் வரும். ஒன்று துனியாவில உலகத்துறை விஷயத்திலே அச்சமில்லாதவர்களாக, அல்லது ஆகிரத்திலே அச்சமில்லாதவர்களாக. 2வது கருத்து தான் சரி என்பதாக சொல்லப்படுகின்றது. இங்க இருக்கக்கூடிய இந்த மக்காவாசிகளை நீ எப்படி ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அவங்களுடைய மறுமை வாழ்வை பயமில்லாததாக ஆக்கி அருள்வாயாக. யார் மக்காவிலே இருந்து, மக்காவிலே வாழ்ந்து, மக்காவிலே இறந்து விடுகின்றார்களோ, மக்காவிலே அடக்கப்படுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் இந்த ஆயத்திற்குரியவர்கள் என்பதாக ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லது இடையிடையிலே ஏதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்பட்டால், தகராறுகள் ஏற்பட்டால், பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதுவெல்லாம் இந்த ஆயத்துக்கு மாற்றமாக ஆகாது. இது உலகத்தில் நடைமுறையில உள்ள விஷயம். அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த முறையில கேட்டு இருக்கின்றார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. உதாரணமாக மனிதன் அப்படின்னு சொன்னா மனுஷன் 2 கண்ணு இருக்கும், 2 கால் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். மனிதனுக்கெல்லாம் எத்தனை கண்கள் அப்படின்னு கேட்டா எல்லா மனிதர்களுக்கும் 2 கண்கள் தான் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா மனிதர்களுக்கும் எத்தனை கால்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 கால் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சில பேரை பார்க்கலாம் 1 காலோட பிறக்கிறாங்க, சில பேர் 1 கண்ணோட பிறக்கிறாங்க, சில பேர் 2 உடல் 1 தலை,
சில பேருக்கு 2 தலை 1 உடல் அப்படிலாம் நிறைய பிறக்கிறாங்க, பார்க்குறோம். அப்போ அதெல்லாம் மனிதன் அல்லவா? அவங்கெல்லாம் மனிதன் தான். மனிதன் என்ற இனத்திலிருந்து இப்படியும் இருப்பார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் காட்டுறான். இப்படியும் என்னால் செய்ய முடியும் என்பதை அல்லாஹ் காட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள், இஜால் ஹாதல் பலத ஆமினா என்று கேட்டார்கள். அங்கே சில நேரங்களிலே தகராறுகள் நடந்தால், பிரச்சனைகள் நடந்தால் அது இந்த ஆயத்துக்கு மாற்றமாக ஆகாது. ஏதாவது ஒரு சில நேரங்கள் அப்படித்தான் இருக்கும். ஆனால் பெரும்பாலான நேரங்களிலே 1400 வருஷமாச்சு, 5000 வருஷமாச்சு கிட்டத்தட்ட துஆ கேட்டு, இந்த 5000 வருஷத்துல நடந்த தகராறுகளை பார்த்தா கொஞ்சம் தான் இருக்கு. ஒரு 10, 12 அப்படித்தான் இருக்கு. ஒரு 7-8 இருக்கு, அவ்வளவுதான். சமீபத்தில் 1979 பார்த்தோம், ஈரான்காரர்கள் ஒரு பெரிய தகராறு பண்ணாங்க. அங்கே ஜனாசாவை போன்ற ஒரு இதில் கொண்டு போய் அங்கே ஆயுதங்களை கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய தாக்கினார்கள். ஒரு 3 நாள் 1979 கடைசியில் 3 நாள் அங்கே தவாஃபே நடைபெறவில்லை. இப்போ சமீபத்தில் அதுக்கு பிறகு நம்ம போகக்கூடிய காலத்திலையும் பார்த்தோம். ஒரு நாள் சுபுடைய நேரத்தில் போய் பார்த்தா நிறைய போலீஸ், கச்சமான போலீஸ் நிற்கிறாங்க. ஹஜ்ஜுடைய காலத்தில் அங்கே ஒரு இடத்துல ஈரான்காரர்கள் தகராறு பண்ணி பல நூற்றுக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் தவாப் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு பயமான நிலை, பயம் ஒரு அச்சம் உள்ள ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அங்கே. இதெல்லாம் இடையிடையே நடக்கக்கூடிய சின்ன விஷயங்கள் இதெல்லாம். அதனால இந்த துஆவுக்கு அது மாற்றமாக ஆகாது என்று மற்றொரு கருத்து சொல்லப்பட்டு இருக்கின்றது. நிறைய இந்த 2 ஆயத்து, அதாவது ஒரு ஆயத்து இது கால இஜால் ஹாதல் பலத ஆமினா, அச்சமில்லாததாக ஆக்குவாயாக என்பதற்கு ஒரு விளக்கம் இருக்கின்றது. அதே மாதிரி வஜ்னுபனி வபனியா நாபுதுல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய சந்ததி குழந்தைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் பாதுகாப்பாயாக என்று சொல்லுவதற்கும் முன்னால் சொல்லப்பட்ட கருத்து விளக்கப்பட்டு இருக்கின்றது. ரப்பி இன்னஹுன்ன அதுலல்ன கசீரம் மினன்னாஸ், இந்த சிலைகளை வணங்குவதை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக என்று சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப கேட்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள், என்னுடைய ரப்பே, இந்த சிலைகள் அதுலல்ன கசீரம் மினன்னாஸ், மனிதர்களில் பெரும்பாலானவர்களை வழிகெடுத்து விடுகின்றன. சிலைகளை வழிகெடுக்குது. சிலைகளின் மூலமாக அவர்கள் வழிகெட்டு விடுகின்றார்கள், தவறி விடுகின்றார்கள். ஆகவே இந்த சிலைகளை வணங்குபவர்கள் வழி தவறி செல்லக்கூடியவர்கள். ரப்பி இன்னஹுன்ன அதுலல்ன கசீரம் மினன்னாஸ், இந்த சிலைகள் மனிதர்களில் பெரும்பாலானவர்களை வழி தவறச் செய்து விடுகின்றன, தவறான வழியிலே கொண்டு போய் சேர்த்து விடுகின்றன. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களே பெரும்பாலானவர்கள் தௌஹீதுடைய நிலையை விட்டு மாற்றமானவர்களாகத்தான் இருப்பாங்க. இன்னைக்கு பார்க்குறோம், எல்லா காலங்களிலேயும் அப்படித்தான். ஏன்னா மனிதர்களை அல்லாஹ் தஆலா படைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கடைசி மனிதர் வரைக்கும் எவ்வளோ பேர் வர்றாங்களோ அவங்கள அதிகமான பேர் நரகத்துக்கு உள்ளவங்க தான். கொஞ்சமான பேர் தான் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லுகின்றார். முன்னால் பல தடவை சொல்லியிருக்கும். கியாமத் நாளில் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கடைசி மனிதர் வரைக்கும் உள்ள எல்லா மனிதர்களையும் வரிசையாக நிற்க சொல்லுவான். தொழுகையில் எப்படி சஃப்பு நிற்கிறோமோ அது மாதிரி 73 சஃப்புகளாக அங்கே நிற்பார்கள். ஒரு சஃப்பு எவ்வளோ பெருசு இருக்கும், 73 அணிகளாக நிற்பார்கள். அதில் ஒரே ஒரு அணியினர், ஒரு சஃப்பு மட்டும்தான் சொர்க்கம் செல்லக்கூடியது, மீதி 72 நரகம் செல்லக்கூடியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ அதிகமான பேர் வலகத் ஸரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் இன்ஸி வல் ஜின், மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் ஏராளமானவர்களை, பெரும்பாலானவர்களை நரகத்திற்கென்றே நாம் தயார் செய்து விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இப்போ நரகத்துக்கு போகக்கூடியவங்க தான் அதிகம். அதனால இந்த சிலைகளை வணங்கி அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வணங்கி நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் அதிகம் என்பதையும் இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்தினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கின்றார்கள், ரப்பி இன்னஹுன்ன அதுலல்ன கஸீரம் மினன் நாஸ். சரி, இந்த மாதிரி தெய்வங்களை வணங்காமல் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை பின்பற்றி யார் வருகின்றார்களோ அவர்கள் பாதுகாப்பு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஃபமன் தபியானி, எவர் ஒருவர் என்னை பின்பற்றுகின்றாரோ ஃபஇன்னஹு மின்னி, அவர் என்னை சார்ந்தவர். ஒமன் அசானி, எவர் எனக்கு மாற்றம் செய்கின்றாரோ ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக நீ மன்னிக்கக்கூடியவராகவும் அருள் புரியக்கூடியவராகவும் இருக்கின்றாய். இந்த இடத்துல பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பணிவு, அவர்கள் மக்கள் மீது கொண்டிருந்த கருணை, அல்லாஹு தஆலாவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை ஆகியவற்றை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பிலே இந்த வாசகத்தை சொல்லுகின்றார்கள். எவர் என்னை பின்பற்றுகின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர்,
எவர் எனக்கு மாறு செய்கின்றாரோ அவர் நரகத்திற்குரியவர், தண்டனைக்குரியவர் அப்படின்னு சொல்லலை. ஒமன் அசானி, எவர் எனக்கு மாறு செய்கின்றாரோ அவர் நீயே பார்த்துக்க, நீ எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுக்க. ஆனால் நீ எப்படி இருக்கிற தெரியுமா? கஃபூருர் ரஹீமாக இருக்கின்றாய், மன்னிப்பாளனாக இருக்கின்றாய், அருள் புரியக்கூடியவனாக இருக்கின்றாய். அவர்களை எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுக்க. எனக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் இப்பொழுது மாறு செய்து விட்டாலும் கூட அவர்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுத்து அவருடைய இதயத்தை மாற்றி ஈமான் கொள்ள செய்து அவர்களை சொர்க்கத்திற்கு நீ அனுப்பிவிடலாம். அல்லது ஏதாவது குற்றங்கள் செய்திருந்தாலும், ஷிர்க் அல்லாத குற்றங்கள் செய்திருந்தாலும் அவர்களை மன்னித்து நீ சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடலாம். நீ மன்னிப்பாளனாக இருக்கின்றாய், கிருபை உள்ளவனாக இருக்கின்றாய் என்று சொன்னார். அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த வாசகம் பொதுவாக நமக்கும் படிப்பினையாக இருக்கின்றது. உதாரணமா நமக்கு ஒரு பெரிய எதிரி, ரொம்ப அட்டுவழியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அநியாயம் பண்ணிட்டு இருக்கான். அந்த எதிரியை பற்றி ஒருத்தர் சொல்றாரு, நம்ம இந்த மாதிரி உனக்கு எதிரி ஒரு சொன்னார், இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி அவன் அப்படித்தாங்க சொல்லுவான், நாசமா போகணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்து கொடுக்கட்டும், அல்லாஹ் அவரை மன்னிக்கட்டும், அல்லாஹ் அவருக்கு நேர்வழி காட்டட்டும் என்பதாகத்தான் சொல்ல வேண்டுமே தவிர, நமக்கு எதிரி என்ற காரணத்திலாம் அழிஞ்சு போகட்டும், நாசமா போகட்டும், அப்படி போகட்டும், இப்படி போகட்டும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்படிங்கிறது பாருங்க, எனக்கு எவர் மாறு செய்கின்றாரோ, நான் சொல்லக்கூடிய கட்டளைகளுக்கு மாற்றமாக நடக்கின்றாரோ அவரை நீ அழித்து விடு, அவருக்கு கேடு ஏற்படட்டும், தீங்கு ஏற்படட்டும், தண்டனை அப்படின்லாம் சொல்லலை. இப்போ இன்னக கஃபூருர் ரஹீம், அவரையும் நீ மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றாய், அவருக்கும் நீ அருள் புரியக்கூடியவனாக இருக்கின்றாய் என்று சொல்லுகின்றார். ஆனால் இது ஷிர்க் அல்லாத குற்றங்களுக்கு தான் நீ மன்னிப்பாளனாக இருக்கின்றாய், அருள் புரியக்கூடியவனாக இருக்கின்றாய் என்பது. ஷிர்க் என்பது ஏற்பட்டால் அல்லாஹ் தஆலா அவரை மன்னிக்க மாட்டான். ஏன்னா இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி அப்படின்னு அல்லாஹ் தஆலா தெளிவாக குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லிட்டான். அல்லாஹ் தஆலாவுக்கு இணை வைக்கப்படுவதை அல்லாஹ் தஆலா மன்னிக்கவே மாட்டான் என்பதாக குறிப்பிடுகின்றார். இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 துஆவை கேட்குறாங்க. அந்த முதல்ல சொன்ன அந்த துஆ, ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா அப்படிங்கிற ஒரு துஆ, வஜ்னுப்னி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம் அப்படிங்கிறது. பொதுவாக ஒரு முஸ்லிமான மனிதர் இந்த 2 விதமான கருத்துக்களை கொண்ட துஆ அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒன்று, தான் வாழக்கூடிய பகுதி இருக்கின்றதே, அது ஊர், அது நிம்மதியானதாக இருக்க வேண்டும், குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதுக்காக கேட்டுக்கிறேன், யா அல்லாஹ் நான் வாழக்கூடிய இடத்தை, வாழக்கூடிய ஊரை, கிராமத்தை, நான் வாழக்கூடிய பகுதியை குழப்பம் இல்லாததாக நிம்மதியாக நீ ஆக்கி வைப்பாயாக. ஏன்னா ஒரு இடத்துல குழப்பம் இருந்துச்சு, பலவிதமான சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல வாழ்றதே கஷ்டம். முதல்ல நம்ம எவ்வளோ நல்லவர்களாக இருந்தாலும், எவ்வளோ வல்லவர்களாக இருந்தாலும், எவ்வளோ வசதி உள்ளவர்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் குழப்பம் இருக்கக்கூடிய பகுதியில் வாழ்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம பார்க்குறோம் இப்போ நாட்டில். அது மாதிரி குழப்பங்கள் இருக்கக்கூடாது. நான் வசிக்கக்கூடிய பகுதியை குழப்பம் இல்லாமல் ஆக்கி வைப்பாயாக என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அது அந்த வஜ்னுப்னி, அது ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா என்ற அந்த துஆவின் மூலமாக நமக்கு தெரிவிக்கப்படுகின்றோம். அதே போன்று குழப்பமில்லாத இந்த பகுதியை ஆக்கி வைத்தால் மட்டும் போதாது, என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் குழப்பம் இல்லாமல் ஆக்கி வை. என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் குழப்பங்கள் செய்யாதவர்களாக. குழப்பங்கள் செய்வதிலே முதன்மையானது, சிறந்தது, அதுல முதலாவது எது என்று சொன்னால் சிலை வணக்கம் செய்வது, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து சிலை வணக்கங்கள் செய்வது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது, ரசூலுக்கு மாறு செய்வது, சிலை வணக்கங்கள் செய்வது, இவையெல்லாம் குழப்பத்தை. நம்முடைய குடும்பத்திலே அந்த குழப்பம் ஏற்பட்டு விட்டால் ஊர் நிம்மதியா இருந்தாலும் இந்த குடும்பம் நிம்மதி இல்லைன்னு சொன்னா அதுவும் சரியா வராது. அதனால ஊரும் நிம்மதியா இருக்கணும், நம்முடைய குடும்பமும் நிம்மதியா இருக்கணும். அதுக்காக நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய குழந்தைகளை, அது பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெளிவாக தன்னுடைய மக்களுக்காக வேண்டி கேட்கின்றார்கள். இங்கே சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாப்பாக என்று கேட்கின்றார்கள். பின்னால தொழுகையை பற்றி மற்ற விஷயங்களை பற்றியும் கேட்கின்றார்கள். அது பின்னால. ஆக இந்த 2 துஆக்களும் இந்த இடத்துல முக்கியமாக கருதப்பட வேண்டிய ஒன்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரப்பி இன்னஹுன்ன அதுலல்ன கஸீரம் மினன் நாஸ் என்ற இந்த ஆயத்தை ஒரு தடவை ஓதினார்கள். ஓதிட்டு சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கியாமத் நாளில் அவர்களை அல்லாஹ் தஆலா விசாரிக்கும் பொழுது தங்களுடைய கௌமுகளை பற்றி உள்ள விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க.
அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து கேட்குறான். அது முன்னால் அந்த ஆயத்து வந்திருக்கு, சூரத்து ஆல இம்ரான்ல அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. உன்னையும் உன்னுடைய தாயாரையும் வணங்க வேண்டும் என்பதாக நீ தான் மக்களுக்கு சொன்னாயா அப்படின்னு கேட்குறேன். இப்போ வணங்குறாங்க இல்லையா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்குறாங்க, மேரியை வணங்குறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வணங்குறாங்க. உன்னையும் உன்னுடைய தாயாரையும் மக்கள் வணங்க வேண்டும் என்பதாக மக்களுக்கு நீ தான் சொன்னையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யாரெல்லாம் நான் அப்படி சொல்லி இருந்தா உனக்கு நல்லா தெரியும். ஏன்னு கேட்டா, நான் என்ன நினைச்சேனோ என்ன சொன்னேனோ அதெல்லாம் உனக்கு தெரியும். நீ என்ன நினைக்கிற அது எனக்கு தெரியாது. அதனால நான் சொல்லியிருந்தா உனக்கு தெரியும். நான் சொல்லலை, அவங்களா வணங்குறாங்க. என்னை வணங்கினதோ என் தாயாரை வணங்குறதோ அவங்களா வணங்கினாங்க. அதனால இன் துஅஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், நீ அவர்களுக்கு தண்டனை கொடுத்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள், அடியார்களாக அடிமைகளாக இருக்கின்ற காரணத்தால் நீ உரிமை இருக்கிறது என்ன வேணாலும் செய்யலாம். சரி, வயின் தஃபிர் லஹும், அவர்களை நீ மன்னித்து விட்டால் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நீ யாவற்றையும் மிகைத்தவன், அல் ஹக்கீம், ரொம்ப ஞானம் உள்ளவன், நுணுக்கமான ஞானம் உள்ளவன். அதனால் நீ எப்படி வேணாலும் செய்யலாம். நீ மன்னிக்கிறதோ அல்ல தண்டனைக்கிறதோ உன்னுடைய விருப்பத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கியாமத் நாள்ல சொல்லுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த ஆயத்தை ஓதி காட்டிய பின்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்ற அந்த ஆயத்தை ஓதி காட்டிய பின்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கைகளை உயர்த்தியவர்களாக அல்லாஹும்ம உம்மத்தி அல்லாஹும்ம உம்மத்தி அல்லாஹும்ம உம்மத்தி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தினரை காப்பாற்றுவாயாக, என்னுடைய உம்மத்தை காப்பாற்றுவாயாக, என்னுடைய சமுதாயத்தை காப்பாற்றுவாயா என்று சொல்லி அழுதார்கள். அல்லாஹ் தஆலா உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல சொன்னான் வானுலகத்துல, இத்ஹப் யா ஜிப்ரீல் இலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போ ஜிப்ரீலே அங்க போ, அவர் ஏன் அழுகிறாருன்னு கேளு. அல்லாஹ்வுக்கு தெரியும் ஏன் அழுகிறாருன்னு சொன்னா, அல்லாஹ் தானே அந்த எண்ணத்தை ஏற்படுத்தினா, அல்லாஹ்வுக்கு தெரியும். ரப்புக அலம், உன்னுடைய ரப்பு ரொம்ப தெரிஞ்சவன், இருந்தாலும் நீ போய் வசல்ஹு மா யுபகீக, ஏன் அழுகிறேன்னு கேள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டாங்க, வமன் அஸானி ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம், எவர் எனக்கு மாறு செய்கின்றாரோ அவரை நீ மன்னிப்பாளனாக இருக்கின்றாய், நீ அருள் புரிகிறாய். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், நீ தண்டனை கொடுத்தா அவங்க உன்னுடைய அடியார்கள் தான், நீ மன்னிச்சிட்டா நீ எல்லாவற்றையும் மிகைத்தவனாக இருக்குன்னா உனக்கு அதிகாரம் இருக்கு, என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. என்னுடைய உம்மத்தினுடைய கதி என்ன, அவர்களுக்குரிய நிலை என்ன என்று நான் நினைத்தேன், அதான் அல்லாஹ்ட்ட கேட்டேன், அழுதேன் என்பதாக சொன்னார். இந்த செய்தியை கேட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க. திரும்ப அல்லாஹ் தஆலா அனுப்புனான், திரும்ப போய் அவர்கிட்ட சொல்லு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்லு, இன்னா சனுர்தீக ஃபீ உம்மத்திக வலா நசூஉக, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்முடைய உம்மத்தாருடைய விஷயத்திலே உம்மை நான் திருப்திப்படுத்துவேன், உமக்கு தொந்தரவு தர மாட்டேன், உமக்கு தீயதை நான் ஏற்படுத்த மாட்டேன், உமக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன், உம்முடைய உம்மத்தாருடைய விஷயத்திலே நான் நல்லதை ஏற்படுத்துவேன், விரைவிலேயே நீர் நான் செய்வதை பொருந்திக் கொள்வீர் என்பதாக சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்னான் என்பதாக குறிப்பிடப்படுது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை படிக்கும் போதெல்லாம் கவலைப்படுவார்கள். ஆனாலும் அல்லாஹ் தஆலா ஒரு தடவை இந்த செய்தியை சொல்லி அனுப்பினான் என்பதாக குறிப்பிடப்படுகின்றோம். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்பதான் அந்த ஆயத்து வருகின்றது. அந்த மக்காவுடைய அந்த பகுதியில அந்த இடத்துல தங்களுடைய அந்த குடும்பத்தாரை கொண்டு வந்து விடச் சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்ன செய்தி அதை, ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸரஇன் ஐந்த பைத்திக்கல் முஹர்ரம், எங்களுடைய ரப்பே, நான் என்னுடைய சந்ததியை, அதாவது என்னுடைய மனைவியையும் மகனையும் ஒரு பள்ளத்தாக்கிலே குடியிருத்தாட்டி வைத்துள்ளேன். எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு? கைர தி ஸரஇன், எந்த விவசாயமும் இல்லாத, எந்த செடி கொடிகளும் புற்பூண்டுகளும் இல்லாத முளையாது. மனிதன் சாப்பிடுவதற்கு மட்டுமல்ல, மிருகங்கள் சாப்பிடுவதற்கு கூட அந்த இடத்துல புல் பூண்டு கிடையாது, அப்படிப்பட்ட இடம். அந்த இடத்துல கைர தி ஸரஇன், எந்த விதமான விவசாயமும் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கிலே, ஆனா இந்த பைத்திக்கல் முஹர்ரம், கண்ணியமாக்கப்பட்ட உன்னுடைய வீட்டுக்கு அருகிலே,
வீடு இல்லை அந்த இடத்துல. அந்த இடத்துல வீட்டுடைய அடையாளம் இருக்கு. வீட்டுக்கிட்ட தான் கொண்டு போய் விட்டுட்டு வர சொன்னான் அல்லாஹ் தஆலா. அதனால அந்த வீட்டை குறித்து, இனிமேல் வரப்போக்கக்கூடிய வீட்டை குறித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லு, ஐந்த பைத்திகல் முஹர்ரம், கண்ணியத்திற்குரிய முஹர்ரம் சொன்னா ஹராமாக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். என்ன ஹராமாக்கப்பட்ட அப்படின்னு சொன்னா, இப்ப மக்காவுக்கு ஹரம் என்று ஒரு எல்லை இருக்கின்றது. அந்த எல்லைக்குள்ளே போகக்கூடியவர்கள் அங்கே சண்டை சச்சரவுகள் செய்யக்கூடாது, தீமைகள் செய்யக்கூடாது, பாவங்கள் செய்யக்கூடாது, கடுமையான குற்றத்திற்குரியது. அங்கே ஒருவருக்கொருவர் போட்டி பொறாமை என்பது இருக்கக்கூடாது, ஒருவரை கொலை செய்யக்கூடாது, போர் செய்யக்கூடாது, ஜிஹாதும் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், பின்னால் அது வரும். ஜிஹாதும் செய்யக்கூடாது. ஜிஹாத் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சொல்றாங்க. சரி, எதுவுமே செய்யக்கூடாது. அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள், பறவைகள் ஆகியவற்றை வேட்டையாடக்கூடாது, பிடிக்கக்கூடாது. அங்க இருக்கக்கூடிய ஈயை நசுக்கக்கூடாது, கொசுவை நசுக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 5 பிராணியை சொல்றாங்க: பாம்பு, தேளு, கொசு, அதே மாதிரி இந்த பூரா, பள்ளி, இது மாதிரி விஷ ஜந்துக்கள். அந்த விஷ ஜந்துக்களை அடிக்கலாம், அது அல்லாத பொருள்களை, ஒரு உயிர் பிராணியை கூட கொல்லக்கூடாது. உயிர் பிராணி மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய செடி கொடிகளை கிள்ளக்கூடாது, ஒடிக்கக்கூடாது. பின்னால் ஒரு அந்த ஆயத்தில் வரும். பின்னால சொல்லும், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸரன் ஐந்த பைத்திகல் முஹர்ரம், ஹராமாக்கப்பட்ட, அதாவது இதையெல்லாம் தீமைகளை செய்வது ஹராமாக்கப்பட்ட உன்னுடைய வீட்டுக்கு அருகிலே. அதைத்தான் நம்ம என்ன அர்த்தம் சொல்றோம்னு கேட்டா, புனிதமான உன்னுடைய வீட்டுக்கு அருகிலே அப்படின்னு சொல்றோம். ஹரம் பூமி, ஹரம் அப்படின்னு சொன்னாவே ஹராமாக்கப்பட்டன்னு அர்த்தம் தான். நம்ம புனிதமான பூமின்னு அர்த்தம் செய்யறோம், புனிதமான வீடுன்னு சொல்றோம். சரி, அது கருத்து அர்த்தம். உன்னுடைய புனிதமான வீட்டுக்கு அருகிலே என்னுடைய சந்ததிகளை நான் குடியிருத்தாட்டி வைத்தேன். ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத ஃபஜால் அஃபிதத்தம் மினன் நாஸ், யாருமே இல்லாத ஒரு காட்டு வனாந்தரமான ஒரு பகுதியில் நான் குடியிருத்தாட்டி வைத்திருக்கின்றேன். நீ என்ன பண்ணணும்னு சொன்னா, இவர்களுடைய மனம் மகிழ்வதற்காக வேண்டி ஃபஜால் அஃபிதத்தம் மினன் நாஸ், மனிதர்களிலிருந்து சில உள்ளங்களை, சில மனிதர்களை நீ அந்த இடத்துல ஏற்படுத்துவாயாக. எதுக்காக தெரியுமா? லியுகீமுஸ் ஸலா, இவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவதற்காண்டி, இவங்களுக்கு ஆதரவா இருக்கிறதுக்காக வேண்டி, இவங்களுக்கு சோறு கொடுக்கறதுக்காக வேண்டி, பாதுகாப்புக்காக வேண்டி அப்படின்லாம் சொல்லல. ரப்பனா லியுகீமுஸ் ஸலா, தொழுகையை அவர்கள் நிலைநிறுத்துவதற்காக. அவர்கள்னா என்னுடைய இந்த குடும்பத்தார்கள், என்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் தொழுகையை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி ஃபஜால் அஃபிதத்தம் மினன் நாஸ், மனிதர்களிலிருந்து சில உள்ளங்களை, நல்ல உள்ளங்களை நீ ஏற்படுத்துவாயாக, ஆக்கி விடுவாயாக என்று சொன்னார்கள். ஃபஜால் அஃபிதத்தம் மின, ஃபஜால் ஆக்கி விடுவாயாக, மனிதர்களை ஆக்கி விடுவாயாக, மனிதர்களை உண்டாக்கி வைப்பாயாக அப்படின்னு சொன்னா போதும். ஆனா மனிதர்களிலிருந்து உள்ளங்களை உண்டாக்குவாயாக அப்படின்னு சொல்றது, மனிதர்களிலே நல்ல உள்ளம் கொண்டவர்களை உண்டாக்கி வைப்பாயாக, ஏற்படுத்தி வைப்பாயாக அப்படின்ற அர்த்தம். மனிதர்களை அப்படிங்கிறதுலையும் கூட மினன் நாஸ் என்ற ஒரு வார்த்தையை குறிப்பிடுகின்றார்கள். அந்த மின் என்பதே சிலர் அப்படிங்கிற அர்த்தம் உள்ளது. மனிதர்களில் சிலரை நீ ஏற்படுத்துவாயாக அப்படின்னு அர்த்தம். அல்லது ஃபஜால் அஃபிதத்தம் மினன் நாஸ், மனிதர்களிலிருந்து சில மனிதர்களுடைய உள்ளங்களை இந்த ஊரின் பக்கம் கவரக்கூடியதாக, இந்த ஊரின் பக்கம் அது ஆசை கொள்ளக்கூடியதாக ஆக்கி வைப்பாயாக என்ற அர்த்தமும் உண்டு. இங்கே இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதக்கூடிய உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், வலவ் கால அஃபிதத்தன் நாஸ், மனிதர்களுடைய உள்ளங்களை அப்படின்னு சொல்லி இருந்தால், துவா கேட்டு இருந்தால், உலகத்தில் உள்ள ஏராளமான மனிதர்கள் அங்கே போயிடுவாங்க. இப்போ மட்டும் என்ன குறைவா இருக்காங்களா? இப்பவும் பல லட்சக்கணக்கான மக்கள் போறாங்க. அங்கே இடம் இல்லை, தாங்கலை, ரொம்ப பெரிய சிரமமா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனாலும் இது மனிதர்களில் ஒரு சிலர் தான் போறாங்க. இப்போ பல கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. ஆனா அங்கே ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள், உம்ராவுக்கு போகக்கூடியவர்கள் ஒரு சிலர் தான் போறாங்க. அந்த ஒரு சிலரே பல லட்சக்கணக்கான மக்களாகி விடுகின்றார்கள். பொதுவா மனிதர்களை என்று மட்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டிருந்தால் எல்லா மனிதர்களும் போக ஆரம்பிச்சிடுவாங்க. இப்ப பெரும்பாலான மனிதர்கள் பல நாடுகள்ல இருந்து வர்றதில்லை. சில நாடுகள்ல இருந்து அதிகமா போறாங்க, பல நாடுகள்ல கொஞ்சம் கொஞ்சம் தான் போறாங்க. இப்ப இந்தியாவில் போற மாதிரியே 1.5 லட்சம் பேர் எல்லா ஊர்ல இருந்து 1.5 லட்சம் பேர் போனாங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? மிகப்பெரிய சிரமங்கள் ஏற்பட்டு போயிடும். அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவே என்ன சொல்லி காட்டுகின்றது என்று சொன்னால், சில மனிதர்களை நீ அங்கே ஏற்படுத்துவாயாக.
அந்த ஏற்படுத்துவது என்னுடைய இந்த சந்ததியினர் தொழுகையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி. தஹ்வி இலைஹிம் ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத ஃபஜஅல் அஃபிதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம். அந்த மனிதர்கள் இந்த என்னுடைய சந்ததியின் பக்கம் அவர்கள் ஆசையோடு சேர்ந்திருக்க வேண்டும். தஹ்வி இலைஹிம், தஹ்வின்னு சொன்னா அவர்களோடு சேர்ந்து உறவாடி இருக்க வேண்டும். தஸ்ரஉ இலைஹிம் ஷௌகம் வ விதாதா, அன்போடும் பாசத்தோடும் அவர்களோடு உறவாடக்கூடிய மனிதர்களுடைய உள்ளங்களை இந்த ஊரிலே நீ ஏற்படுத்துவாயாக. அந்த உள்ளங்கள் ஏற்படுத்தப்பட்டு தொழுகையை நிலைநிறுத்துவதற்காக வேண்டும். பிறகும் சொன்னார்கள், வர்சுக்ஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன், பழங்களிலிருந்து இவர்களுக்கு நீ தருவாயாக, இவர்கள் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி. சமராத் அப்படின்னு சொன்னா பழங்கள் அப்படின்னு அர்த்தம். சமரா அப்படின்னா பழம், சமராத்னா பழங்கள். சமரா அப்படிங்கிறதுக்கு பலன் அப்படின்னு அர்த்தம் உண்டு. அப்ப சமராத் அப்படின்னு சொன்னா பலன்கள், பழங்களிலிருந்து, அதே போன்று பலவிதமான பலன்களிலிருந்து இவர்களுக்கு நீ தருவாயாக. அப்படி நீ தந்து அதை அவர்கள் அனுபவிக்கக்கூடிய நேரத்தில் உனக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி. மனிதர்களுக்கு தரப்படக்கூடிய உணவு மற்ற பொருள்கள் எல்லாம் மனிதன் சாப்பிட்டு விட்டு உடலை வளர்ப்பதற்காக வேண்டி அல்ல. சாப்பிடக்கூடிய அனுபவிக்கக்கூடிய பொருள்களை அல்லாஹ்தாலா நியாமத்துகளை கொடுத்தால், உணவுப் பொருளோ மற்ற பொருள்களை கொடுத்தால், அது நன்றி செலுத்துவதற்காக வேண்டியாக இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்படக்கூடியது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி என்ற எண்ணம் வர வேண்டும். என்னுடைய உடலை வளர்ப்பதற்காக வேண்டி, என்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, மக்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது, அப்படின்னு நினைக்கக்கூடாது. லஅல்லஹும் யஷ்குரூன், அவர்கள் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி பழங்களிலிருந்து அவர்களுக்கு நீ வழங்குவாயா. இந்த பழங்களில் இருந்து அப்படின்னு சொல்லி அதுவும் முன்னால் சொன்ன மாதிரி சில பழங்களிலே சில வகைகளை ஏற்படுத்து, அல்லது பலன்களிலே சில வகைகளை அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக அப்படிங்கிறார். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த துஆவை ஏற்றுக்கொண்டான். அதன் காரணமாக அந்த ஊரை அச்சமில்லாததாக ஆக்கினான். உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலிருந்தும் பழங்கள் பலன்கள் வந்து சேரக்கூடிய ஒரு பகுதியாக அல்லாஹ் தஆலா அதனை ஆக்கி வைத்திருக்கின்றான். எல்லா விதமான பழங்களும் எல்லா காலங்களிலும் கிடைக்கும். விளையக்கூடிய ஊர்களிலும் கூட பார்த்தா ஒரு பழம், இந்த கால மாம்பழம் அது வெயில் காலத்தில் தான் கிடைக்கும், அல்லாத காலத்தில் மாம்பழம் கிடைக்காது. நீங்கள் மக்காவுக்கு போனால் மாம்பழம் எப்போவுமே வாங்கும். ஆப்பிள் ஒரு சீசன், அது போயிட்டா அப்புறம் ஆப்பிள் கடுமையான விலையாக இருக்கும், கிடைக்கவும் செய்யாது. சாத்துக்குடி ஆரஞ்சு அது ஒரு சீசன், அப்போ தான் கிடைக்கும் அதிகமாக, அதுக்கு பின்னால் கிடைக்காது, அல்லது கிடைச்சாலும் கூட அது விலை அதிகமாக இருக்கும், கம்மியாக கிடைக்கும். ஆனால் மக்காவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லா பழமும் கிடைக்கும். நம்மளால் பேரே சொல்ல முடியாத, பேரே கேட்டு இருக்க முடியாத பழங்கள் எல்லாம் கிடைக்கும். கடைக்காரனுக்கு கூட பேர் தெரியாது, என்ன பழம்னு அவன்கிட்ட கேட்டால் அவனுக்கே தெரியாது பேர். பழம் அவ்வளோதான், இந்த பழம் இருக்குது வாங்கிட்டு கிலோ எவ்வளோ, அவனுக்கே பேர் தெரியாத பழங்கள்லாம் கூட இருக்குது நிறைய நம்ம பார்க்க. தர்பூசணி பழம் நாங்கள் பார்த்தா இப்போ இந்த வெயில் காலத்துலாம் பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழம் நம்ம ஊரில் இந்த இங்கே வச்சு அடுக்கி வைக்கிற லாரியில் கொண்டாந்து போடுறாங்க. நீ அங்கே போனீங்கன்னு சொன்னால் பெரிய வேகன் பெரும் பெரும் கண்டெய்னரில் கொண்டு வந்து அந்த பழத்தை போட்டு வச்சிருக்கிறாங்க, மலை போல குடிச்சு வச்சிருக்கிறாங்க அந்த பழத்தை பார்க்க. அதே மாதிரி அதனால் அது கோடை காலமோ வெயில் காலமோ வசந்த காலமோ காற்று காலமோ எந்த காலமாக எல்லா காலங்களிலும் விளையக்கூடிய பழங்கள் எல்லா காலங்களிலும் கிடைக்கும் அங்கே. அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ அது மிக அற்புதமாக அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். வர்சுக்ஹும் மினஸ் ஸமராத்தி, பழங்களிலிருந்து அவர்களுக்கு தருவாயாக என்ற கேட்ட துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். இன்னைக்கு அல்லாஹ் தஆலாவுடைய குத்ரத், அல்லாஹ் தஆலாவுடைய அறிவு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ அவற்றையெல்லாம் நேரடியாக நிதர்சனமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை மக்காவிலே இப்போ நம்ம காணலாம். மக்காவில், மதீனாவில், அரபு நாட்டில் பூராத்திலையும் காணலாம். அப்படிப்பட்ட அற்புதம். இந்த பலன்கள் அப்படின்னு சொன்னா அர்த்தம் சொன்ன பலன்கள் அப்படிங்கிறதுல மிக முக்கியமாக ஒன்றை குறிப்பிட்டோம்னா அது இப்பொழுது பெட்ரோல். உலகத்திலேயே அதிகமாக பெட்ரோல் எடுக்கக்கூடிய நகரமாக அல்லாஹ் தஆலா அரபு நாட்டை ஆக்கி வைத்தது. அதன் காரணமாக அவர்கள் அந்த மன்னர்கள் எல்லாம் பெட்ரோல் மன்னர்களாக இருக்கின்றார்கள். நம்ம பார்க்குறோம், அப்படின்னு எழுதுறாங்க பேப்பரில் பார்க்குறோம், இவர் பெட்ரோல் மன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் காரணமாக ஏராளமான பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா அந்த நாட்டுக்கு வழங்குகின்றான். மிக செழிப்பாக செல்வம் உள்ளவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவின் காரணமாக என்பதாக சொல்லப்படும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அதனுடைய தொடர் என்ன இருக்குது, அடுத்த வாரம் அதனை பார்ப்போம். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ
அந்த மக்கா மதீனா ஹரம் பூமி சம்பந்தமாக அல்லாஹ் அதை நிறைவேற்றி வைத்து உலக மக்கள் அனைவரும் சென்று பார்க்கக்கூடிய, இபாதத் செய்யக்கூடிய, வணக்கங்கள் புரியக்கூடிய, அதற்கு ஏராளமான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய